அருகே கோயில் வழிபாட்டு உரிமை வேண்டி விசிக சார்பில் கோட்டாட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி பகுதியில் உச்சி காளியம்மன் கோயில் அமைந்துள்ளது. ஊர் பொது கோயிலான இந்த உச்சி காளியம்மன் கோவிலில் தற்போது உயர் சாதியினர் கோயிலை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு பட்டியலின மக்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. தொடர்ந்து வழிபாட்டு உரிமை இல்லை என்று கூறி பட்டியலின மக்களை அவமதித்து வந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பழனி கோட்டாட்சியரிடம் வழிபாட்டு உரிமை வேண்டி புகார் மனுவை அளித்தனர். ஆரணி எம்பியாக வெற்றி பெற்று முதல் முறையாக போலூருக்கு வருகை புரிந்த எம்பி தரணிவேந்தனுக்கு திமுகவினர் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு கடந்த ஏப்ரல் மாதம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி வாக்குப்பதிவு எண்ணப்பட்டு 5 லட்சம் வாக்குகளில் திமுக வேட்பாளர் MS தரணிவேந்தன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆரணி எம்பியாக வெற்றி பெற்று முதல் முறையாக போலூருக்கு வருகை புரிந்த எம்பி தரணிவேந்தனுக்கு நகர செயலாளர் தனசேகரன் தலைமையில் பைபாஸ் எல்லையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஆரணியில் அண்ணா, கலைஞர், காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. குன்னூரில் பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று ஜேசிபி இயந்திரம் மூலம் இடிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள கடைகளை அகற்றக் கோரி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் கடந்த மாதம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள அனைத்து கடைகளையும் அகற்ற நோட்டீஸ் வழங்கினர். அப்பொழுது அனைத்து கடை உரிமையாளர்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் மூர்த்தி என்பவரது கடைக்கு மட்டும் மேல்முறையீடு செய்யாததால் இன்று குன்னூர் வட்டாட்சியர் முன்னிலையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அக்கடையை இடித்தனர். இதனால் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கோவை அருகே தாயை பிரிந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் குப்பைப்பாளையம் பகுதியில் தனியார் பாக்குத்தோப்பில் இருந்த குட்டி யானையை தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாயை பிரிந்து கூட்டத்துடன் சுற்றி வந்த 3 மாத குட்டி யானையை வனத்துறையினர் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு அடையாளம் கண்ட வனத்துறையினர் அதனை பிடித்து தாய் யானையுடன் சேர்க்க முயற்சி செய்து வருகின்றனர். கோத்தகிரி குடியிருப்பு பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இணையத்தில் வைரலாகி வருவதால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி இரவு நேரங்களில் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு சமீப காலமாக வரத் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு கோத்தகிரி கண்ணேரிமுக்கு பகுதியில் சாலையில் உலா வந்த சிறுத்தை அங்குள்ள ஒரு வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டத்தை அறிந்து கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.